அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய தமிழ் வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி நாடகம் நாட்டு நடப்பு எழுதியவர் நிரா சுரேஷ். இதில் நடிகர்களாக பங்கேற்ற இருக்கின்றார்கள் ஜெர்மனியிலிருந்து டன்ஸ்டன் சேவியர், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பதனி ஸ்ரீதரன், ஜெர்மனியிலிருந்து அபிராமி சுரேஷ், அவர்களோடு இணைந்து ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து நிரா சுரேஷ். இந்த வானொலி நாடகத்தை ஒலிபரப்புவதற்கு எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாடகத்தில் நடிகர்களாக இணைந்து சிறப்பிக்கும் எங்கள் வானொலி கலைஞர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன நேயர்களே, எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் நாடகத்துக்குள் செல்லலாமா? வாருங்கள், நாட்டு நடப்பு எப்படி இருக்கின்றது என்று கேட்போம். கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று. கதகதப்பா மாறிடுமோ? அடி மீனாட்சி, மீனாட்சி, இந்த எண்ணெயை கொஞ்சம் சூடாக கொண்டு வாப்பம். இந்த வெயிலில் மண்டையெல்லாம் கொதிக்குது, கொஞ்சம் தேய்ச்சி குளிச்சினாத்தான் சரி. ஓம் ஓம், கொண்டு வாரேன். சும்மா கத்தாதேங்கோ. மண்டையில் 6 அடி கூந்தல் தான், அதுக்கு ஒரு எண்ணெய் இல்லாதான் குறை. மனுஷருக்கு பிசர் தான் வரும். ஜே சும்மா திட்டாமல் வாரமப்பா. எப்போ நான் என்ன கேட்டாலும் என் மண்டையை பற்றி பேசுவதே உமக்கு வேலையாக போச்சு என்ன? சரி சரி, இந்தாங்கோ. எனக்கு வேலை நிறைய கிடக்குதப்பா. நீங்களும் உங்களோட மண்டையும் என்ன தேய்ச்சி முடியினால்தான் நீர் சமைக்கிற ஆட்டுறச்சி கறியை நல்லா அவரை பிடிக்கலாம். அது சரி, இவள் கனவு வந்துட்டு போட்டாளா? நல்ல கத்திரிக்காய் கொண்டு வந்தாளா? நல்ல பால்கறி வையுமப்பா என்ன? அவள் வந்தால் கொஞ்சம் ஊர்க்கதையில் கொண்டு வருவாள், எனக்கும் பொழுது போகும். ஓ, அவளை தான் நானும் தேடுறேன். இன்னும் ஆளை காணையில. அவள் ஓடங்களில் குந்தி கதையளக்க ஆரம்பிச்சிடுவாள். சமையல் முடிக்கிற நேரமாக பார்த்து தான் வருவாள். கீரை 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 கீரை. அப்பப்பா அப்பப்பா, அண்ணல் பறக்குது இந்த வெயில். அண்ணே பிடி அண்ணே, இந்த கடகத்தை தலையில இருந்து இறக்கி வச்சா தானே மண்டை கொதிக்குது அண்ணே. பிடி அண்ணே. வா வா கனகு, வந்துட்டியா? உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மண்டையும் கொதிக்குது என்றால் உள் மீனாட்சி கத்திக்கின்றிருக்காளேன்னு. ஏனக்கா அண்ணைய திட்டுற? வெளியில அடிக்கிற வெயில பேரக்கா, நீ வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு நல்லா கதைப்ப. சரி சரி, அதை விடு. இப்போ நீ நல்லா கத்தரிக்க கீரை எல்லாத்தையும் எடுத்து வை. சமையலை முடிக்கிற நேரமாக தான் நீ வருவே. நல்லா நீரம் போட்டு எனக்கு காய்கறிக்க தந்துட்டு நீ அவரோட நல்ல ஊர்க்கதையை பேசு. நான் போய் இந்த வேலையை பார்க்குறேன். சரி அக்கா, உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு என்ன விடு. அண்ணன் நீ சொல்ல அண்ணன், ஊருக்குள்ள என்னென்ன புதினம்? என்னட்ட என்ன புதினம் இருக்குது கனகு? நீ தானே உங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக போய் வாரணே, உனக்கு தான் புதினம் நிறைய தெரியும். உன் சின்ன தம்பியா இந்த பக்கம் கனகாலம் காணையில் நீ போனியோ அவன் வீட்டு பக்கம்? ஓம் அண்ணன், உனக்கு தெரியாதே விஷயம். அந்த மனுஷன் தலையில துணிய போட்டுக்கொண்டு இருக்குது வீட்டுல. சேன்புள்ள கனகு, அவனுக்கும் கொளுத்தின வெயில்ல மண்டை சூடாச்சாமோ? உனக்கு அண்ணன் எப்பவும் குசும்புதான் அண்ணன். இந்த வாட்ஸ்அப் வைபர் கோதாரி இருக்குல்ல அண்ணன், அதில் ஏதோ சுகம் விசாரிச்சு தெரிஞ்ச நம்பர்ல இருந்து ஏதோ மெசேஜ் வந்துச்சான். உந்த அண்ணையும் சுகம் விசாரிச்சு பிற இருவரும் ஒருத்தர் சுகம் விசாரிச்சினாமா.
அதுக்கு மண்டையில் துணிக்கும் என்ன புள்ள சம்பந்தம்? ஆ? அங்கதானே விஷயமே கிடக்கு. அவன் யாரோ இவரோட கதைச்சு, இவரும் ஏதோ சொந்தக்கார தம்பி தான் கதைக்குதுன்று நினைச்சு அவன் ஏதோ அவசரமாக காசு தேவை என்று கேட்டான். இந்த மனுஷனும் பார்த்து பாராம காசு தானே என்று கேட்டது கொடுத்து துளைச்சிட்டாராம். ஐயோ கடவுளே, எவ்வளவு காசு கொடுத்தாராம்? போனில் கதைத்தான் கொடுத்தாரோ? அந்த மனுஷனுங்க என்ன உள்ளதை சொல்லுது. ஊருக்கு தெரிஞ்சா வெக்கம் என்று கொடுத்ததை விடதென்று சொல்லுதே இல்லை. கூடத்தான் கொடுத்துருப்பார் போல கிடாக்கு. ஓனில் கதைச்சா தப்பி இருப்பார் அண்ணன். அவர் ஏதோ இந்த மெசேஜை பார்த்துட்டு கொடுத்து துளைச்சிட்டாராம். கடவுளே, இனிமேல் எந்த நம்பர் தெரிஞ்ச நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்தாலும் ஒரு தரம் நேர போனை போட்டு கதைச்சிட்டு தான் என்னத்தையும் செய்யணும் போல கிடக்கு. என்னடி உள்ள? மண்ண கவனமாக தான் இருக்கணும். இப்போ அக்கா வேற புதுசாக நகைகளையெல்லாம் வாங்கி வச்சிருக்குது. பார்த்து பத்திரமா இருண்ண. நீ வேற கண்ணை வைக்காத கனகு, வெளியில போய் சொல்லிடாத. மீனாட்சி, மீனாட்சி, உங்கள் கணக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டாந்து கொடு பார்ப்போம். இந்த மனுஷன் அடங்க மாட்டோம். அவள் இருந்து கொண்டு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா கொண்டு சும்மா இருந்து கொண்டு ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு இருக்கு. ஓ கொண்டு வாரேன், தேசிக்காத அண்ணி அரைக்கிறேன், கொண்டு வாரேன். அக்கோய் சீனி கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொண்டு வா. நாக்கு வர வறண்டு போய் கிடக்குது. இவ்வளவு இந்த குடி நல்ல தூக்கலாக தான் எல்லாம் போட்டு கிடக்குது. எனக்கு அங்கே காரி அடுப்பில் கிடக்க புள்ள வர போகுது. உனக்கு இப்போ அவசரம் தானக்கா. அது சரி, எங்க உண்ட புள்ள வானதிய காண இல்லை. அவள் உங்க டியூஷனுக்கு போட்டாள். இப்போ வார நேரம்தான். அதான் நான் சமைக்கையில் வந்த உடனே வாசிக்குதுண்டு அவசரப்படுவாள். என்ன அதுதான் அவசரப்படுறேன். நீ இங்கே ஒவ்வொருட இருந்து கதையால் நான் போய் சமையலை முடிச்சிட்டு வாரேன்னு. என்ன கனவு, இந்த வெத்தில பெட்டிக்கு வெத்தில கிடந்தால் எடு. வாய் நம என்று கிடக்குது. உவள் பிள்ளைகிட்ட சொல்லிவிட மறந்துட்டேன். ஓசியில் எங்கே கிடைக்கண்டு இருப்பார். இதில் கெத்து வர இவருக்கு. இந்தா புடி, 2 வெத்தில தான் கிடக்குது புடி. புது யார் உங்கள் பாடலையே திறக்கிறது? அட புல்லா போல தான் கிடக்கு. எடி வாடி புள்ள வாடி. அட கிளாவி, நீ இன்னும் இங்கதான் இருக்கிறியோன? உன்னை பார்த்துட்டு போலாமன்று தான் இருக்கிறேன். குமரிக்கு என்ன பார்த்தா ஒரு நக்கல் தான் எப்பவும். அப்போ என்ன, நீ இப்போ படிச்சுட்டு வாரியோ அல்லது உங்கையும் சுற்றி போட்டு வாரியோ? நான் எங்க சுத்துறாது? நான் சுத்தினா உன்டைய கழுகு கண்ணுக்கு மாட்டிடுவேனே. நீ பிறகு வந்து இங்கே அம்மாவுக்கு பத்த வச்சிடுவேன். நான் வகுப்பில் தான் இருந்துட்டு வாரேன். அடிமகளே, நீ போய் கை காலை அலம்பிட்டு போய் சாப்பிடு. பின்னேறும் டியூஷனுக்கு போயிட்டு வரைக்குள்ள வெத்தில வாங்கி வா, மறந்துடா சரியா? இவள் கணக்கு வேற 2 கொடுக்கணும். கொடுக்காட்டி இவள் ஊரெல்லாம் சொல்லி திருவாள் கடன்காரி. இவளோட பெரிய தாங்கிலா சொல்ல. அண்ணன், உண்ட புள்ள என்ன படிச்சு முடிய நீ வெளிநாட்டுக்கு மேல் படிப்புக்கு அனுப்ப போறியோ? சத்தம் போடாத கனகு. அவள் காதல விழுந்தால் இப்ப பாஞ்சு கொண்டு தான் வருவாள். என்ன தன்னை வெளிநாட்டுக்கு அனுப்ப சொல்லி கேட்டுக்கொண்டு தான் இருக்காள். எனக்கு மீனாட்சிக்கும் ஒரு சொட்டும் விருப்பம் இல்லை. இந்த டியூஷன் வகுப்பில் பிள்ளைகள் எங்க படிக்குதுகளோ இல்லையோ கூடி இந்த வெளிநாட்டுக்கு போகிறத பற்றி தான் பேசுதுகள் போல. என்ற பேத்தியும் வீட்டை வந்து உதத்தான பேசி கொண்டிருக்குது. அம்மா அம்மா, சாப்பாட்டை தாங்கம்மா, நேரம் ஆகுது. சாப்பிட்டுட்டு அடுத்த வகுப்புக்கு போகணும். பொருள் உள்ள பறக்காத. இந்த கிணகம் இப்போத்தான் மிரக்கறியோட வந்தது. பொருள் நான் போட்டு தாரேன். ஆறுதலாக இருந்து சாப்பிடுமா. அப்போத்தான் உடம்புல சாப்பிட்றது கொஞ்சமாவது கொட்டும். இப்படி அவசரப்படா சாப்பிடாது. பேர் உள்ள நீ வெளிநாட்டுக்கு போனால் இந்த கவனிப்பெல்லாம் இருக்குமே உனக்கு. அடடா, என்ன ருசியான சாப்பாடு. கிளாவி, இன்றைக்கு நல்ல பிஞ்சு கத்தரிக்காய் கொடுத்துருக்குறா போல. என்ன அது சரி, என்ன வெளிநாட்டு கதை அப்பாவோட கதைச்சது என்ன கேட்டது? அது ஒன்றுமில்ல புள்ள, நீ சாப்பிடு. அப்பா, எனக்கு நல்லா கேட்டது. நீங்கள் ஒன்றும் ஒழிக்க வேண்டாம். நான் இங்கே படிச்சுட்டு அடுத்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது தான் என் ஆசை.
கிளாவி நீ என்றாலும் அப்பாவுக்கு சொல்லு. புள்ள உங்கள் வெளிநாட்டுக்கு போய் படுகிறவ பாடு உனக்கு தெரியாது. நான் 4 வீட்டுக்கு போய் வாரதால அட்ரஸல் புரசலாக கதைகள் என்ற காதுக்குள்ள வரும். என்ன 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 கதை தெரியும் உனக்கு? என்னடி கனகு சொல்லுகிறாய்? சொல்லு, கொஞ்சம் கேட்போம். என்னவா? அண்ணன் உந்த சண்முகலிங்கம் இருக்கிறார் தானே? யார் இந்த கிணத்தடி புள்ளியார் அடியில் இருக்கிற சண்முகத்தியை சொல்லுகிறாய்? இந்த பொஞ்சாதி கமலா அவரையா? சரியா போச்சு. இவருக்கு பொஞ்சாதி பேருன்னு சொல்லித்தான் சொல்லணும் போல. ஓம் ஓம் அண்ணன் அவர் தான். அது சரி, அவருக்கு என்ன இப்ப? அண்ணன் அவரும் ஒரு பொட்டை புள்ளைய தானே வச்சிருந்தவர். இங்கே ஏதோ கேம்பஸை முடிச்சுச்சான். லண்டனில் மேல் படிப்பு படிச்சுட்டு அங்கே வேலையை சுலபமாக எடுத்துலாமென்று தானே அனுப்பி வச்சுட்டு இருக்கிறார். ஓமாம், அந்த அக்கா போனது எனக்கு தெரியும். அது நல்லது தானே, அங்கே நல்லா தானே படிக்கிறா. ஓம் கனகு போய் ஒரு 8-9 மாதம் இருக்குமே நினைக்கிறேன். ஓமடி புள்ள நல்லா தான் படிக்குதாம். அங்கே வேலை தான் தேடுதாம். அந்த ஊரில் தெரியும் தானே உனக்கு. குளிர் ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், காலநிலையை சமாளிக்கணுமே. நான் மரக்கறி கொடுக்க போன போது தான் அந்த புள்ள ஃபோனில் அம்மா காரியோட அழுது கதைச்சுது. என்ற காதில் விழுந்துச்சு புள்ள. அப்படி என்ன சொன்னா? நீ என்னத்தையோ கேட்டுட்டு வந்து இங்கே எதையோ சொல்லுற. இல்லை புள்ள, அதுக்கு ஏதோ கஷ்டமாயிருக்காம். படித்த படிப்புக்கு வேலை தேடினால் ஏதோ விஷாவாம், ஏதோ அதை கேட்குறாங்களாம். வீட்டில் வாடகை கொடுக்கணுமா, ஏதோ ஒரு தண்ணி கடைக்கு போய் குளிரில் காலை மேலே எழும்பி போய் வேலை வாக்குதான். ஐயோ கிழவி, அது தண்ணி கடை இல்லை, கஃபே. அது ஏதோ ஒண்டடி புள்ள. அதுதான் அம்மாவுக்கு சொல்லி தான் 1 வருஷம் முடிய வர போகிறேன் நான் ஊருக்கண்டு அழுகுது. ஓ, பெறமாட்டேன்னு தான் அந்த அக்கா சொல்லிட்டு போனவா? ஓ மடி, போகும்போது எல்லாரும் இப்படித்தான் சொல்லிட்டு போயினான். இங்கே நல்ல நல்ல தொழிலில் இருந்தவன் எல்லாம் அங்கே போய் என்ன செய்கிறாங்களென்று உனக்கு தெரியுமே. ஏதோ இங்கே இருந்தாலாவது அரசாங்க சம்பளம் நல்ல மரியாதையா சரி கிடைக்கும் புள்ள. அதை விட்டுட்டு அப்பா அந்த பிள்ளை திரும்பி வர போகுது. ஓ மண்ண, இன்னும் 2 மாசத்துல வந்துடுமா. சம்முவத்தறியும் தானே வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு திருத்துற. வெளிநாட்டில இருந்து புள்ள வருகுதுண்டு. இக்கரை மாட்டுக்கு அக்கறை வச்சுருந்தா அதையால போச்சுப்ப. சரி, அதை விடு. இந்த கதைச்சு நாங்கள் என்னத்தை செய்ய? நீ இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு போவேன் கனவு. சரி சரி, நேரமாச்சு, நான் வகுப்புக்கு போகணும். கிழவி சரி, போட்டு வாரன். நல்லா படிப்புள்ள படித்து நம்மட நாட்டில் நல்ல வேலையை பேர் சரியோ. நானும் கிளம்புவோம். சாப்பாட்டை கட்டி தாக்கா, நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன். இன்னும் 2 வீட்டில் போய் போன முறை கொடுத்த மரக்கறி காசெல்லாம் வாங்க வேணும். சரி சரி, வாரன் போர். இந்தா பிடி. கடாத புடி அண்ணே, நான் வாரேன். தலையில் வை. கீரை கீரை கீரை. கனகு கனகு, பிறகு வா புள்ள. நீ வந்தால்தான் நாட்டு நடப்பும் வரும். அடிக்கடி வா, சரியா? சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அடவழி நாடு என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்தது SRS தமிழ் வானொலி நாடகம் நாட்டு நடப்பு. எழுதியவர் நிரா சுரேஷ். பங்கேற்று நடித்தவர்கள் டன்ஸ்டன் சேவியர், வதனி ஸ்ரீதரன், அபிராமி சுரேஷ், நிரா சுரேஷ். இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலிக்கும் ரவிஷான் மாஸ்டருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதில் பங்கேற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நாடகத்தினை கேட்டு ரசித்து மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனை SRS தமிழ் வானொலி அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே.